இரண்டாவது தொகுப்பான இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பிற்காக நேயர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பில் பேங்கிங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் அதை பத்தி தான் பேச போறோம். இன்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நிறுவனரான சுகவனம் அவர்கள். அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேங்கிங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இப்போ பேங்கிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நிறுவனத்துக்கும் சாஃப்ட்வேர் வந்து இன்றியமையாது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்குது, உலகம் முழுக்க நிறைய பேங்க் இருக்குது, உலகம் முழுக்க ஒரு 10,000 பேங்க் வரைக்கும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட்வேர் எழுத வேண்டியிருக்கு. சாஃப்ட்வேர் இருந்தாலும் இப்போ சாஃப்ட்வேர் இல்லாமல் எந்த ஒரு பேங்கிங் ஆப்ரேஷனுமே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங், டிரான்சாக்ஷன்ஸு எல்லாமே பேங்கிங் அந்த மாதிரி வந்தாச்சு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு நிறைய திறமையான ஆட்கள் தேவைப்படுறாங்க, சாஃப்ட்வேர் படித்தவர்கள். ஆனால் அவங்களோட சாஃப்ட்வேர் நாலேஜ் மட்டும் பத்தாது, பேங்கிங் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது தான் சில சமயம் வந்து பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்குது. இல்லாட்டா சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களே பிஇ பிடெக் எம்சிஏ முடித்த பிறகு பேங்கிங் சம்மந்தப்பட்ட எம்பிஏ போன்ற படிப்புகளை படிக்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஓகே சார். இப்போ டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து கேஷ்லெஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ்லெஸ் பேமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதுக்கு போன பிறகு அங்கே வந்து எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து இருக்குது? இப்போ டிமானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு இந்திய அரசு எடுத்த ஒரு முடிவு. அந்த டிமானிட்டைசேஷன் பண்ண பிறகு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய இப்போ லட்சக்கணக்கான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து தனி மனிதர்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு நெட்வொர்க்கிங் மூலமாகவும் அதுக்குண்டான சாஃப்ட்வேர் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்கிங்கில் வந்து இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம், டெபிட் கார்டு வச்சுருக்கோம். அதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எங்கே வேணால் வித்ட்ரா பண்ணுறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டுனா அவர் இன்றைக்கி வந்து இங்கே இருப்பார், மயிலாப்பூரில் இருப்பார், நாளைக்கு வந்து அமெரிக்கா பார்த்து போய் கலிஃபோர்னியாவிலே அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுவார். ரெண்டு இடத்துலையும் அவரோட சேம் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போகும். இங்கே பார்க்கும்போது பணம் வந்து ரூபாயாக எடுப்பார், அங்கே போகும்போது டாலராக எடுப்பார். இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள்லாம் நடக்கும்போது அந்த அப்டேட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்டேக் இல்லாமல், எரர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிழையும் இல்லாமல் பைசா கணக்கு முதற்கொண்டு கரெக்டாக வச்சுக்கிறது தான் இப்போ பேங்கிங் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த பேங்கிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் ஆப்ரேஷன் முழுக்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அந்த டேட்டா ஃப்ளோ இருக்குது, எப்படி கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தான் இப்போ பேங்கிங் சாஃப்ட்வேர் எழுதுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இந்த டிமானிட்டைசேஷன் என்னென்னா அந்த வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க செஞ்சுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறதுனால அந்த வேலைவாய்ப்புகளும் அதுக்கு உண்டான தேவைகளும் அதே மாதிரி இப்போ மொபைல் பேங்கிங் அப்படின்னு வச்சு. ஸோ அப்போ மொபைல்லே பேங்கிங் வந்த பிறகு அந்த மொபைல் அதுக்கு ஆப் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆப் டெவலப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வேலை. அதுக்கு அந்த பேங்கிங் நாலேஜ் இருந்தால் தான் அந்த சூட்டபிள் ஆப் டெவலப் பண்ண முடியும். அந்த இடத்துல எல்லாமே பேங்கிங் சாஃப்ட்வேர் அப்ளை ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறவங்க அதிகமாகிட்டாங்க இல்லையா? அப்படி யூஸ் பண்ணுறவங்க அதிகமாகிட்டாங்கன்னு போது இதுக்கான வேலை வந்து அதிகரிக்குதா? இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்குது. அந்த நெட் பேங்கிங், இந்த ஆப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இப்போ அதிகமாகிட்டாங்க, அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. அப்போ வந்து இதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குதா? இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஏன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஆனால் வந்து ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த மொபைல் பேங்கிங் மட்டுமே அல்ல, அதுக்கும் பின்னால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ விசா டிரான்சாக்ஷன் அப்படி இருக்கும், இந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேங்க்கும் அவங்களுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கும். அந்த கோட் நம்பர் வச்சுட்டு தான் இப்போ ஒரு பேங்க்கில் இன்னொரு பேங்க்குக்கு உண்டான பரிவர்த்தனைகள் நடக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 28 நேஷனலைஸ் பேங்க் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு 50-60 கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம வங்கிகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்திய அரசு ஆதரவு தருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி. அந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி 10 லட்சம் கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி பணம் வந்து புழக்கம் வருது, கலெக்ட் ஆகுது. அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணும். இது தனி மனிதர்களால் பண்ணவே முடியாது. அப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே பல விஷயங்கள் இருக்கும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஆர்டி இருக்கும், எஃப்டி இருக்கும், அப்புறம் லோன்ஸ் இருக்கும், அட்வான்சஸ் இருக்கும். இதுக்கெல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ லோன் வந்து எத்தனையோ இடங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த லோன் கொடுக்கறதுலாம் பெரிய பெரிய நிறுவனங்களே உருவாங்க. 5000 கோடி 10,000 கோடி லோன்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த லோனை முழுக்க என்டர் பண்ணணும், அது ரீபேமெண்ட் என்டர் பண்ணணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் சாஃப்ட்வேரில் ஜாப்ஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ ஜென்ரலாக இப்போ பேங்க் எக்ஸாம் பண்ணால் தான் இந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு போக முடியுமா, இல்லை என்ன பண்ணால் இந்த சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு போக முடியும்? இப்போ இந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே வந்து அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது. இந்த பேங்க்கில் சில வந்து ஐடி ஓரியன்ட் ஜாப்னு சொல்லுவாங்க.
EDP ப்ராசஸிங், எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், அதே மாதிரி IT எனேபிள்டு சர்வீசஸ் அதெல்லாம் பேங்க்கில் இருக்குது. அதுக்கு போனோம் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதணும். இந்த IBPS எக்ஸாம் எழுதினாங்கன்னா அதிலே ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க. BE BTech MCA படித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களை அவங்க அந்த எக்ஸாமில் இருக்கிறாங்க. அந்த IBPS ஆஃபீஸர் எக்ஸாமும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். பேசிக்காக அவங்க BE BTech MCA அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன அவங்க ஸ்பெஷல் ஆஃபீஸராக ரெக்ரூட் பண்ணி இந்த IT எனேபிள் சர்வீசஸில் போட்டுடுறாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா BE BTech MCA படித்த பிறகு சில பேர் வந்து அனுபவத்தின் மூலமாக கற்றுப்பாங்க. ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டில் போயிடுவாங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் தனியாக பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒரு பொசிஷன் இருக்குது. அது வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க 5 வருஷம் 10 வருஷம் அனுபவம் பெற்றவர்கள் அந்த ஜாபுக்கு போகிறாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அந்த மாதிரி வேலைக்கெலாம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் முழுக்க அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வந்து ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்த பிறகு ஒரு பேங்க் உபயோகப்படுறதுக்கு முன்னால் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது ஒழுங்காக ஒர்க் பண்ணுதானே. அப்போ அந்த பேங்கிங் நாலேஜ் இருக்கிறவங்க போனால் தான் அதில் பேங்கிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லையும் பண்ண முடியும். அதில் டெஸ்டிங் மேனேஜராக போவாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டராக போவாங்க. இந்த மாதிரி வேலைக்கெலாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க போவாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி MBA பேங்கிங் மேனேஜ்மெண்ட், MBA பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இதெல்லாம் படித்தாங்கன்னா அவங்க அந்த பேங்கிங் நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஒரு பேங்கிங் ஆப்ரேஷன் இப்போ வந்து ஒரு SBI அக்கௌண்ட்னா அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், RD ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷன் எப்படி போகணும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்க சிறப்பான முறையில் சாஃப்ட்வேர் கோட் எழுத முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே சார். இப்போ டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்கா சார் இதில்? இதுலேயே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் IIBF அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது வந்து இந்தியாவின் தலை சிறந்த பேங்கிங் நிறுவனம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து டிப்ளமோ இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து CAIIB அப்படின்னு சொல்கிற சார்ட்டர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் இருக்குது. JIIB அப்படின்னு சொல்லி ஜூனியர் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு மிகவும் பிரபலமான ஒரு கோர்ஸ். இது வந்து BCom பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, MCom பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, MBA பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் படித்தவங்களுக்கு பேங்க்லேயும் வேலை கிடைக்கும், சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் வேலை கிடைக்கும். ஓகே சார். இந்த எக்ஸாம்க்கு எப்படி சார் தயாராகிறது? இந்த எக்ஸாம்ஸ் தயாராக இப்போ இந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ IBPS ஒன்று தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா IBPSல ஆஃபீஸராக போகிறாங்களா கிளர்க்காக போகிறாங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த கிளர்க்கில் எக்ஸாம் ஆஃபீஸர் எக்ஸாம் உண்டான படிப்புலாம் அவங்க படிக்கணும். அது புத்தகங்களும் இருக்குது, புத்தகங்களை வச்சு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை சில மாணவர்கள் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தாலும் அவங்க வந்து கோச்சிங் பண்ணுவாங்க. அந்த கோச்சிங் அவங்க சரியான முறையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பாஸ் பண்ணலாம். அதில் என்ன ஒரு சேலஞ்சுனா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் 18 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் 50,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஸோ காம்படிட்டிவ். ஸோ 18 லட்சம் பேரில் 50,000 பேர் தான் வேலை கிடைக்கும். மீதி 17,50,000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தான். அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் அதில் கிடைக்கும், நல்ல நாலேஜ் இருந்தால் தான் கிடைக்கும். அதில் வந்து இங்கிலீஷ், மேக்ஸு, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இந்த மாதிரி கேள்விலாம் வரும். அதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஸ்பீடும் டெவலப் பண்ணிக்கணும், இன்டெப்த் நாலேஜும் டெவலப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் அது தவிர்த்து இப்போ இந்த மாதிரி பேங்கிங் சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்கு அவன் இந்த மாதிரி MBA அந்த மாதிரி படிச்சுட்டு BE BTech MCA முடிச்சுட்டு ஒன்றில் ஒரு மாணவர் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு MBA பேங்கிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பேங்கிங் அனலிஸ்ட், பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஜாப் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் கிடைக்கும். 6 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் பேக்கேஜ் கிடைக்கும். ஆனால் அவங்க என்னென்னா அவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட்லாம் எதுவும் வைக்கிறதில்ல. பட் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. பேங்க் பற்றி அவருக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, அந்த விஷயம் புரிஞ்சுட்டு இருக்காரா, அது மாதிரி சாஃப்ட்வேர் பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரா, இதை பார்க்குற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அது நல்லா பதில் சொன்னாலும் அவரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இங்கே இந்தியாவில் எந்தெந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்ல இது இந்த படிக்கிறதுக்கு? இப்போ படிக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது. இது வந்து இந்தியன் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இது வந்து நிறைய MBA கோர்சஸ், IIM MBA, அது இல்லாமல் பேங்கிங் மேனேஜ் மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. அது நிறைய காலேஜஸில் வந்து MBA, IIM தவிர்த்து மற்ற சாதாரண காலேஜ் இல்லாமல் MBA காலேஜஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லாம் B ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் MBA கோர்சஸ் இருக்குது பேங்கிங் பற்றி. அந்த பேங்கிங் ஃபினான்ஸ் கோர்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னா அவங்க நல்ல வேலை கிடைக்கும். ஓகே சார். இதில் வந்து அதிகபட்ச சம்பளமாக எவ்வளோ சார் கிடைக்கும்? இது வந்து பல லெவலில் போவாங்க. அவங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 50,000 60,000 சம்பளத்தில் ஆரம்பிச்சு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி வேலையில் போகிறாங்க, எந்த மாதிரி பணிகள் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 2000 சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. அதில் 100க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் எழுதுறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் இன்ஃபோசிஸ், TCS, Accenture, Cognizant இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எழுதுறாங்க. விப்ரோ, HCL இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்னே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை வேலைக்கு போனோம்னா சம்பளம் நல்லா கிடைக்கும்.
பட் அந்த மாதிரி நிறுவனங்கள் வேலைக்கு போகிறது நல்ல காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன் ஜெயிச்சு அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா பேங்கிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே சார். இப்போ டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து இந்த ஏடிஎம் இன்ஸ்டலேஷன் அதுவும் இந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வருமா? அது ஆக்சுவலாக ஏடிஎம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபினான்ஸை வந்து அதாவது பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுறது. அதில் இப்போ நிறைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் எவல்யூஷன் இருக்குது, ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஏடிஎம்ஸ் இருக்குது. அந்த ஏடிஎம்மில் அவங்க பணத்தை வைக்கும்போது அந்த பணம் வித்ட்ரா பண்ண அது எவ்வளோ வித்ட்ரா ஆகுது அப்படிங்கிறது அந்த ஏடிஎம்ல இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேர் மூலமாக தொகுக்கப்பட்டு அந்தந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு, ரீஜனல் ஆஃபீஸ்க்கு, ஹெட் ஆஃபீஸ்க்கு தகவல் போயிடுது. அப்போ எந்த ஏடிஎம்ல எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ மறுநாள் எவ்வளோ பணம் அந்த ஏடிஎம்ல இன்சர்ட் பண்ணும். அப்போ அந்த ஏடிஎம்ல தங்கு தடையின்றி பணம் கிடைக்கிறதுக்கு இந்த ஏடிஎம்மோட பேங்கிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் ஆகுது. ஓகே சார். இந்த பேங்க் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது? பேங்க் வெப்சைட் டெவலப்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வெப் போர்ட்டல்னே சொல்லுவாங்க, பேங்கிங் போர்ட்டல். அந்த போர்ட்டல் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கை பற்றி அடிப்படை தகவல்களும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு யூசர்ஸ், இப்போ பேங்கிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சு இவங்களாம் கஸ்டமர்ஸ் லாகின் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ், பேங்கிங் எம்ப்ளாயிஸ் லாகின் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போகும்போது தான் உள்ளே போக முடியும். இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரேடிங், இப்போ எல்லாருமே ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த விஷயங்களுக்கும் நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோம். அந்த ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கிறது பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் தான். இந்த பேங்கிங் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம இமீடியட்டாக அதில் பே பண்ண முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்ட்ரோல்னால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் மூலமாக தான் போகும். அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்பேஜ்லேயும் இருக்கும், உங்களுக்கு மொபைல் ஆப்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வெப் டிசைனிங் கான்செப்டில் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக லாகின் பண்ணி போய் நம்ம பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் சாஃப்ட்வேர் எழுதுறவங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் வச்சுக்கிறவங்க, அவங்களாம் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அந்த போர்ட்டல் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் சார்? வெப்சைட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பராக இருக்கணும். அவங்க வந்து பிஹெச்பி டெவலப்மெண்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணி செய்யணும். அந்த மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா வெப்சைட் டிசைனிங் ரொம்ப நல்லா பண்ண முடியும். அதில் வந்து அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸையும் கொடுக்க முடியும். அவங்களும் அந்த பேங்கிங் நாலேஜும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக இருந்ததுன்னா அந்த பேங்கிங் எந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி போர்ட்டல் கனெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தகவல் கிடைக்கும். அதனால் பெரிய நிறுவனங்கள் வந்து அதுக்குன்னு டீம் வச்சுருப்பாங்க. இந்த பேங்கிங் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு, பேங்கிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டீம் வந்து அந்த ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்கோட தொடர்பு கொண்டு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அது எப்படி அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கஸ்டமர் பேங்க்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போ டெவலப்பர்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் பாதுகாக்க ஹேக்கர்ஸும் தேவைப்படுவாங்கல்ல, அதுக்கான வேலை வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குது? அதாவது இது எத்திக்கல் ஹேக்கிங்னே சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெப்சைட்டை திருடுபவர்கள். திடீர்னு ஒரு வெப்சைட்டில் புகுந்து அதை திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட் கண்ட்ரோல் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு. எத்திக்கல் ஹேக்கிங் எப்படின்னா போலீஸ் மாதிரி. இவங்க வந்து ஹேக்கிங் பண்ணுறவங்க வந்து தீவிரவாதிகள், திருடர்கள் மாதிரி. அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை சடனாக பிரேக் பண்ணுவாங்க. இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேக் பண்ண அந்த ஹேக் பண்ண வெப்சைட்டை போய் திரும்பி மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ்லாம் வேணும். அவங்களுக்கு வந்து வைரஸ், ஆன்டி வைரஸ் எது தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜ் வேணும். அதில் வந்து டெப்த் ஆஃப் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்தால் தான் ஹேக்கிங் துறையெல்லாம் போக முடியும். ஓகே சார். அதுக்கு என்னென்ன கோர்ஸ் படிக்கணும்? அதுக்கு ஹேக்கிங்க்குனே கோர்சஸ்லாம் இருக்குது. பட் வந்து அதில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக அதில் செய்ய முடியும். நல்ல ஹேக்கிங்க்குன்னே வந்து எத்திக்கல் ஹேக்கிங்னு நிறைய கோர்சஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து இந்த வைரஸ்லாம் எப்படி தடுக்கிறதுங்கிறத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரொம்ப இந்த கூர்மையான விருப்பம் இருக்கிறவங்க, கூர்மையான அறிவு இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரெயினி ஒர்க் நான் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் போய் பண்ணலாம். அதுக்கு எந்த இதில் சார் சம்பளம் கிடைக்கும்? அது லெவலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமாக போனாங்கன்னா அவங்க 1 லட்சம் 2 லட்சம் கூட கிடைக்கலாம். இன்னும் சில நிறுவனம் இன்னும் நிறையவும் கொடுப்பாங்க. அதனால் வந்து பல விதத்தில் வந்து சம்பளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இதில் ரிசர்ச் ஓரியன்டாக ஜாப் இருக்கா சார்? ரிசர்ச் ஓரியன்டாக இப்போ பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டிரான்சாக்ஷனே வந்தாச்சு. எல்லாமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் வந்துச்சு. இது மாதிரி பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பல லெவலில் வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ அதில் லேட்டஸ்ட் ரிசர்ச்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஆப்பில் அவங்களுடைய, அதாவது இப்போ வந்து இந்த ரேகை ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க.
பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன், ஐ ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பலவித ஐடென்டிஃபிகேஷனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது இன் ஃபியூச்சரில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் ஃபோட்டோகிராஃப் இருந்தால் தான் அது வந்து டிரான்சாக்ஷனை அலோவ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய நியூ ஐடியாஸ்லாம் வருது, நிறைய ரிசர்ச் வருது. இந்த கண்ட்ரோலில் ஃபினான்ஸ் கண்ட்ரோல் அண்ட் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிசர்ச்சும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் நல்ல நாலேஜ் இருக்கும் பேங்கிங் அனாலிசிஸில் சிறந்து விளங்குபவர்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்பில் மேலும் மேலும் வளர்ச்சியும் பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த மொபைல் அப்ளிகேஷன்லாம் தயாரிக்கிறாங்களா சார், அதில் எந்த அளவு சார் வேலை? மொபைல் அப்ளிகேஷன் பேங்கிங் உண்டான மொபைல் அப்ளிகேஷன் தயாரிக்கணும். ஒவ்வொரு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் வச்சிருப்பாங்க. அந்த மொபைல் ஆப்பே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உண்டான கஸ்டமைஸ்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைப்படும் அந்த டெய்லர்மேட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ஆப் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அது வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இந்த மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லப்படுகிற மொபைல் மூலமாகவே பண பரிவர்த்தனை செய்ய முடியும். ஓகே சார், இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா இல்லை எப்படி? உலகம் முழுக்கவே இருக்குது. இப்போ இதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த சாஃப்ட்வேர் பேங்கிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா வந்து வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்நிய செலாவணி ஈட்டுது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். அதில் 25% வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் வருது. பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருட அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்கம் வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் வருது. இதுலேருந்து நமக்கு பேங்கிங் சாஃப்ட்வேரில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியலாம். அதே மாதிரி இந்த பெரிய நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. வெளியில ப்ராஜெக்ட்ல எடுத்து அவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பல இப்போ அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி லண்டன், பல நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கிறவங்க அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் அவங்க டெவலப் ஆக அவங்க அகில உலகத்தில் வந்து அவங்க போய் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது மாதிரி வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே சார், பேங்கோட டேட்டாஸ் பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா? பேங்கோட டேட்டா பாதுகாக்க எல்லாம் பேங்க்ல வந்து எல்லா டேட்டாவும் பாதுகாக்கப்பட வேண்டியதான். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 1 கோடி ரூபாய் கூட வச்சுக்கலாம். ஆனால் 1 பைசா குறைஞ்சால் கூட அவர் என்ன பண்ணுவார், பேங்கை தான் கேள்வி கேட்பார். அதனால பேங்க் சாஃப்ட்வேர் எல்லாமே வெல் ப்ரொடெக்டட் சாஃப்ட்வேர் தான். அதில் எல்லா ஆரம்ப காலத்துலேருந்து அந்த நடவடிக்கைகள் இருக்குது, அந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பேங்கிங் சாஃப்ட்வேரில் எப்பயுமே இருக்குது. அதனால தான் உலகம் முழுக்க இருக்கிற, ஏன்னா எல்லா பேங்க்கும் ஒருங்கிணைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்ல முன்னெல்லாம் ஒரு பேங்க்கு ஒரு ஏடிஎம் இருக்கும், அதில் தான் போய் பணம் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 பேங்க்கு ஒரு 30 பேங்க் வரைக்கும் இருக்குது. அந்த 30 பேங்க்ல எந்த பேங்கோட ஏடிஎம்ல வேணால் எந்த பணத்தை வேணால் எடுக்க முடியும். அப்போ அந்த பரிவர்த்தனையில் சரியான விதத்தில் வந்து செக்யூர்டாக போகும்போது தான், தகவல்கள் போகும்போது தான் அந்த சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் தான் அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து சரியான விதத்தில் பட்டுவாடா ஆகும், பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஓகே சார், நெட்வொர்க் படிச்சவங்களுக்கு இந்த பேங்கிங் இதில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும்? நெட்வொர்க் படித்தவங்க இப்போ பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் 28 நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, ஏதாவது தனியார் வங்கிகள் இருக்குது, ஏதாவது கிராமின் பேங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 பேங்க் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 6000 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஆயிரக்கணக்கான பிரான்ச் இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான பிரான்ச்சையும் ஒருங்கிணைக்கிறது நெட்வொர்க் தான். ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த 50 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அத்தனை பேரும் பண்ணுற கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு போகணும். அதே மாதிரி நம்ம இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஏடிஎம் இருக்குது. அந்த ஏடிஎம் வந்து நம்ம ஏடிஎம் ஆப்ரேட் பண்ணுறோமே தவிர அதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு கணினி மாதிரி தான் அது. ஸோ அது வந்து பணத்தை பட்டுவாடா செய்யும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். அதனால அதுவும் வந்து கனெக்டட் தான். இந்த அத்தனை கனெக்டிவிட்டியும் இணைக்கிறது வந்து நெட்வொர்க் தான். நெட்வொர்க் தான் கரெக்டான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறதுனால அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டோட என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலான வந்த முறைகள் தான். ஓகே சார், இந்த ஜாபுக்கு வந்து வங்கி சார்ந்த அறிவு மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்ல வந்து வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் பிபிடெக் எம்சிஏ முடிச்சுட்டு பேங்கிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா அவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு டீம் போடுறாங்க. டீம் போடும்போது இப்போ ஒருத்தர் வந்து பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக பேங்கிங் விஷயம் தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஒரு பேங்க்ல வந்து 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் சாஃப்ட்வேர்ல வந்திருக்காருன்னா அவருக்கு பேங்கிங் நாலேஜ் டீப்பாக இருந்தால் கூட போதும். அவர் என்ன பண்ணுவார், அந்த வழிமுறைகளை அந்த இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஒரு பிபிடெக் எம்சிஏ படித்த மாணவர் வந்து 20-22 வயசுல வரும்போது அவருக்கு பேங்க் பற்றி நாலேஜ் இருக்காது, ஆனால் சாஃப்ட்வேர் அவங்களே எக்ஸலன்ட் நாலேஜ் இருக்கும். அப்போ 2 பேரும் ஒரு கம்பைன்டு டீம் ஸ்பிரிட்டாக பண்ணும்போது அந்த டீம் வந்து சிறப்பான பேங்கிங் சாஃப்ட்வேரை உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த பேங்கிங் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒர்க்கே எடுக்கிறாங்க. அதுக்கு எம்பிஏ படித்த லெவலில் ஆட்கள் எடுக்கிறாங்க, இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்களும் எடுக்கிறாங்க. எல்லாம் மிக்ஸ்டு டீமாக இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பரும் நல்ல நாலேஜ் வந்து அவரும் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஒரு பேங்கிங் ப்ராசஸ் மேனேஜர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு வந்துடுவார். ஓகே சார், இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இப்போ இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
சாஃப்ட்வேர் கம்பெனியில் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க. அது மாதிரி பேங்க்ஸில் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தெரிந்த பிஇ பிடெக் எம்சிஏ மாணவர்கள் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்னென்னா பேசிக்காகவே இந்த மாதிரி இன்டர்வியூலாம் அவங்க சப்ஜெக்டில் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க ஒரு பிஇ பிடெக் எம்சிஏ படித்த மாணவர் பேங்க்குக்கு போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான பேசிக் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கை பற்றி அவங்களுக்கு அறிமுக நாலேஜ் என்ன இருக்குது, அது ஒரு பேங்க்னா என்ன, அங்கே என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது, அதில் எந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் எப்படி நடக்குது, செக்யூரிட்டி கண்ட்ரோல் எப்படி நடக்குது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது, இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டுலாம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, ஸோ இந்த ஸ்விஃப்ட் கோடு கண்ட்ரோல்லாம் எப்படி நடக்குது, இந்த உலகம் முழுக்க இப்படி ஆயிரக்கணக்கான பிரான்ச் லட்சக்கணக்கான பேங்க்கு லட்சக்கணக்கான பிரான்ச் இருந்தால் கூட எல்லா விஷயத்துலையும் ஒரு தவறும் இல்லாமல் எப்படி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க புக்ஸ்லேயும் கிடைக்கும், கூகுள் யூடியூப் அந்த மாதிரி இடங்களில் போய் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அந்த தகவலை அவங்க படித்து வச்சுட்டாங்கன்னா அவங்க சரியான நேரத்தில் எடுத்து சொல்ல முடியும். சரியாக எடுத்து சொல்லும்போது அவங்க நேர்முகத் தேர்வு வெற்றி பெற்று வேலை கிடைப்பது நிச்சயம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டதே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அதாவது பேங்கிங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ். அதை பற்றி நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாகவும் நிதானமும் பதில்களை சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இத்துடன் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.